ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்ததுமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு மாதிரியே ஃபீல் ஆகிடுச்சு. ஐயோ என்னடா இந்த போட்டு இந்தளவுக்கு கவுந்துருக்குன்னு சொல்லிட்டு. அதாவது இந்த போட்டு கடலுக்கு எடுத்துகிட்டு போக சொல்லவோ இல்லை ரிட்டர்ன் வரும்போதோ கடலோட சீற்றம் அதிகமாக இருந்துச்சுன்னா போட்டு கவிழ்கிற சூழ்நிலை இருக்கும். அப்போது வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கு அடியில் நம்ம மக்கள் வந்து மாட்டிக்கவும் செய்வாங்க சில பேர். அதில் சில பேருக்கு வந்து உயிரும் போயிருக்கு, சில பேருக்கு வந்து கால் அடிபட்டிருக்கு, கையில் அடிபட்டிருக்கு, தலையில் என்ஜின் பிடிக்கும் போதெல்லாம் சில பேருக்கு அடிபட்டிருக்கு. எவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவில் தான் மீனவர்கள் அந்த அலைகளோடு போராடி தான் வராங்க. யாருமே வந்து ஈஸியாக வந்து எல்லாமே கிடச்சிட போகிறதில்ல. நீங்கள் நினைக்கலாம், எல்லாருமே போராடினா தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு. எல்லாருமே போராடினா தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஆனால் எங்கள் மீனவர்கள் வந்து கடலுக்கு போய் கரைக்கு வர வரையுமே அது வந்து அவங்களோட ஒவ்வொரு நாளும் மறுபிறவி மாதிரி. கரையிலேருந்து நமக்கு வந்து 1000 கஷ்டம் வந்தாலும் அதை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு கூட எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் கடலுக்கு போய் அவங்க ரிட்டர்ன் வர வரையும் அவங்களோட ஃபேமிலி வந்து அவங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டு இருப்பது வந்து அதை ஃபீல் பண்ணுற ஒவ்வொரு மீனவ குடும்பங்களுக்கு தான் தெரியும். ஸோ மீனவனோட வாழ்க்கை வந்து என்ன தான் மீனவர்கள் கடலோடு போராடினாலும் அவங்களுடைய தாயே கடல் தாய் தான்.